இங்க விஜயும், விஜய் கூட இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனருமே 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது விஜயுமே, "நான் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன். அதுக்கு ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா அந்த ஹவுஸ் ஓனருமே, "கவலையே படாத தம்பி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத செய்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. உடனே விஜயுமே பயங்கரமா குத்தாட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா பழைய சாங்க போட்டுட்டு வெறித்தனமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசுல இருக்க கஷ்டம் தீர்ற வரைக்கும் ஆடணுங்கிற மாதிரி சரக்கு அடிச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட கேட்டு கரெக்ட்டா வீட்டுக்குள்ள இருக்க பாட்டியுமே இங்க குமரன்ட்ட, "என்ன குமரன் இது? இவ்வளோ சவுண்டா பாட்டு கேட்டுட்டு இருக்க. முதல்ல பாட்டோட சவுண்ட குறைங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் குமரனும், "இல்ல பாட்டி அது நம்ம வீட்ல ஓடல. வெளியில தான் ஓடுது" அப்படின்ற மாரி இங்க குமரனும் பாட்டியும் இந்த பக்கம் வெளியில எட்டி பார்க்குறாங்க. அப்பதான் தெரியுது இங்க விஜயும் ஹவுஸ் ஓனரும் சேர்ந்து ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இங்க காவேரி வீட்ல எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க விஜய் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாரதா கோவப்பட்டுட்டு, "இந்த மாரி பொண்ணுங்க தங்கி இருக்க இடத்துக்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் தான் போய் கேட்கணும். இதுக்கு மேல இவங்கள சும்மா விடக்கூடாது. முதல்ல அந்த ரவுடி பையல போய் கேட்கிறேன்" அப்படின்ற மாரி ரொம்பவே கோபத்தோட அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே சாரதாவை யாரும் வெளியில விடாம பிடிச்சு, "நீங்க சும்மா இருங்க. நீங்க எல்லாம் போக வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. காவேரி ட்ரை பண்ணும்போதே காவேரியை நிறுத்தின சாரதாவுமே, "இங்க பாரு, நீ அங்க போனா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். ஒழுங்கா இங்கே இரு" அப்படின்ற மாரி இங்க காவேரியை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க சாரதா. உடனே குமரன் இருந்துகிட்டு, "இங்க பாருங்க அத்தை, நான் பேசிக்கிறேன். நான் போய் அங்க சொன்னா எல்லாம் சரியா போயிடும்" அப்படின்ற மாரி அவருமே டைரக்டா எங்க ஹவுஸ் ஓனர்ட்ட பேச வராரு. இங்க குமரன் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் விஜயுமே, "இவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் ரொம்ப நல்லவர்" அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் குமரனை பத்தி ரொம்பவே பெருந்தன்மையா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "நான் என் ஒய்ஃபை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறேன்" அப்படின்ற மாதிரி இங்க குமரன் இருக்கும்போது காவேரி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க விஷயத்த இங்க ஹவுஸ் ஓனர்ட்ட போதையில இங்க விஜய் உளறிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க குமரனுமே இங்க விஜய் உண்மையிலுமே மனசளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனருமே, "தம்பி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா? பண்ணுவேன்னா எடுத்து சாப்பிடுப்பா" அப்படின்ற மாதிரி ஒரு பீரை எடுத்து உடைச்சு இந்த பக்கம் குமரனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா குமரனுமே, "இல்ல சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார்" அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே கொஞ்சம் புறக்கணிக்க பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் விஜய் சொல்றாரு, "அவர்லாம் நல்லா சாப்பிடுவாருங்க. நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டாலும் சரி, காலையில ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு. அந்த அளவுக்கு சும்மா கண் பாட்டி" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஹவுஸ் ஓனருமே கொஞ்சம் டவுட் வந்து, "இது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் விஜய், "எப்படி உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதோ அதே மாதிரி தான் இவரும் எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன்" அப்படின்ற மாதிரி விஜய் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் குமரனுமே அங்கிருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாம கிளம்புறதுக்காக, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே எங்க டைரக்டா அந்த ஹவுஸ் ஓனர் எங்க குமரனுக்கு லைட்டா வாயில கொஞ்சம் ஊத்தி விட்டுறாங்க. பட் இருந்தாலும் குமரன், "வேண்டாம், நான் கிளம்புறேன். நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம பாத்துக்கங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க அந்த பாட்டில கீழே வச்சுட்டு எங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜய் ஹவுஸ் ஓனர் எப்பவும் போல ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல காவேரி இந்த பக்கம் காய் மார்க்கெட் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க விஜயுமே வந்துகிட்டு இருக்காரு. அவருமே இந்த பக்கம் காவேரி வரதை பார்த்துட்டு அவங்கள பயமுறுத்துற மாதிரி லைட்டா பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் இங்க காவேரியை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரியுமே விஜயை பார்த்து ரொம்பவுமே கோபத்தோட மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு? இவன் எதுக்காக முறைக்கிற?" அப்படின்ற மாதிரி. "என்ன டார்லிங், எதுக்காக முறைக்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இங்க காவேரியோட மனசுக்குள்ள நைட்டு ஃபுல்லா இங்க விஜய் சரக்கு போட்டு பண்ணாத கூத்தையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காலையில கேஷுவலா எந்திச்சு வந்து, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் டென்ஷனோட, "எதுக்கு விஜய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக எங்களை தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம நேத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏன் சம்மந்தம் இல்லாம எங்களுக்கு பயங்கர பிரச்சனை கொடுத்தீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப விஜயுமே, "எங்க பாரு காவேரி, நான் உங்க வீட்டுக்கு வந்து கதவு தட்டினேனா இல்ல உங்ககிட்ட வந்து டைரக்டா பேசினேனா, நான் என் மனசுல இருக்கிற கஷ்டத்தை அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கொஞ்சம் உளறிக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என் கஷ்டத்தை என்னால தாங்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயுமே தான் தேவதாஸ் மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி நடிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியுமே, "நடிக்காதீங்க, நீங்க தான் தேவதாஸ். ஒண்ணுக்கு 2 பொண்ணை லவ் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க தேவதாஸ் மாதிரி ஆக்டிங் கொடுக்குறீங்களா? இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது" அப்படின்ற மாதிரி காவேரி அங்கிருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் விஜயுமே மறுபடியும் காவேரியை மறிச்சு, "இங்க பாரு காவேரி, ப்ளீஸ் எப்படியாவது என்ன புரிஞ்சுக்க. நான் இந்த விஷயத்துல ரொம்பவே கண்டிப்பா இருக்கேன். எப்படினாலும் சரி உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம நான் விட மாட்டேன்" அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே சவால் விட்டுட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, "இங்க பாருங்க, நான் நினைக்கிறதோ நீங்க நினைக்கிறதோ முக்கியம் கிடையாது. எங்க அம்மா நினைக்கணும். எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்த மட்டும் தான் நான் ரொம்பவே தெளிவா கேட்பேன். ஏன்னா இதுக்கு மேல எங்க அம்மாவோட பேச்சை என்னால தட்ட முடியாது" அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் விஜயுமே, "கவலைப்படாத காவேரி, கண்டிப்பா அத்தையுமே நான் ஒரு பக்கம் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என் பேச்சை கேட்டு அவங்களே பாரு உன்னை என் கூட அனுப்பி வைப்பாங்க" அப்படின்னு சொல்லி அவருமே தனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் குமரனும் நைட் இந்த பக்கம் விஜய் பேசின விஷயங்களை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆக்குறாங்க. அதே நேரம் சரி ஓகே, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆனா கடைக்கு போய் இதே பிரச்சனை தான். அவர் இந்த பக்கம் விஜய் பேசின விஷயம், விஜய் இன்னுமே தன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது. அதே நேரம் இங்க காவேரியை பத்தி இன்னுமே தன்னோட மனைவி அவ இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்புன விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் போல இருக்கு. இந்த மாதிரி யமுனா கொண்டு வந்த அந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நம்ம விஜயும் காவேரியும் பிரிச்சுட்டோம். சொல்லப்போனா இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா இங்க குமரனோட கடைக்கு டைரக்டா நிவினுமே வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம நிவின் குமரனை பார்த்துட்டு, "என்னாச்சுன்னு கடைகளை தைக்காம உன் பாட்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் குமரனும் நிவினை பார்த்துட்டு, "ஓ வா நிவின், வா வா வா, உட்கார் உட்கார்" அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. "அது ஒன்றும் இல்லடா, விஜய் பண்ற விஷயங்களை
நினைச்சு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நிவினுமே விஜயா ஏன்னா விஜய் ஏதோ தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க குமரனுமே அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, விஜய் இப்ப நாம குடி வந்தோம்ல அதே வீட்டுக்கிட்ட அவனும் குடி வந்துட்டான். அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவே காவேரி மேல அன்பா இருப்பான் போல இருக்குடா. நேத்து நைட்டு இந்த மாதிரி சரக்க போட்டுட்டு பயங்கரமா உளறிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா காவேரி இல்லாம என்னால இருக்க முடியாது, கண்டிப்பா காவேரியை கூட்டிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எங்க மேலலாம் இன்னுமே அவன் நம்பிக்கை அப்படியே வச்சிருக்கான். நாம மட்டும் தான் அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் போல இருக்கு. ஆனா அவனோட மனசுல இன்னுமே காவேரியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. காவேரியை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக என்னென்னமோ சிம்மேசம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் பண்ற எந்த விஷயமே இங்க எங்க அத்தைக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க தான் ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம எவ்வளவு திட்டி தீத்தாலும் சரி இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இங்க காவேரியை கூட்டிட்டு தான் போவேன்ட்டு இங்க பக்கத்து வீட்டிலே கூடி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இங்க குமரன் சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு தான் இந்த பக்கம் நிவினுக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி நீ சொல்ற விஷயம் எல்லாமே உண்மைதானே, ஆனா விஜய்க்கு ரொம்பவே அன்பு இருக்கு காவேரி மேல. ஏன்னா நான் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்த நான் எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக விஜயோட ஆஃபீஸ் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட குமரனும் நீ விஜயோட ஆஃபீஸ் போனியா, ஏன் நிவின் எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் நிவினுமே இல்லைண்ணே இந்த மாதிரி காவேரியும் விஜயும் பிரியதுக்கான முக்கியமான காரணமே நான் தான். நான் எடுத்து வச்சிருந்த டைரியில தான் இந்த பக்கம் யமுனா அந்த விஷயத்தை பார்த்துட்டு இவ்வளவு பிரச்சனை கிளப்பிட்டா. சொல்லப்போனா அந்த பிரச்சனைக்கான காரணம் நான் தானே, அப்ப அதை நான் தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி விஜய் கிட்ட நம்ம பேசுவோம், காவேரியும் விஜயும் ஒன்னா சேர்க்கறதுக்குண்டான வழியை பார்ப்போம்ட்டு அவர் ஆஃபீஸ் போயிருந்தேன். ஆனா அவருமே என் மேல இருந்த கோபத்துல என்னை கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட கோவப்பட்டு என்னை அடிக்கிறது கூட கை வாங்கிட்டு இருந்தாரு. ஏன்னா நான் பண்ண பிரச்சனைனால தான் காவேரியும் விஜயும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி காவேரி மேல இருக்க அன்புனால என் மேல ரொம்பவே கோவப்பட்டு இருந்தாங்க. அப்பவுமே அவர் ரொம்பவே கிளாரிட்டியா சொன்னாரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே நான் காவேரியை விரும்பிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் நீங்க லைஃப்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆழமாவே சொன்னாரு. நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த விஷயத்தை பத்தி எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியலனே. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குமே ரொம்பவே புரிய வருது. விஜய் அப்ப கண்டிப்பா காவேரியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணா காவேரியும் விஜய் ஒன்று சேர்த்துற முடியும் அப்படின்ற மாதிரி இங்க குமரன்ட்ட பேசுறாங்க. ஆனா குமரனுமே நீ சொல்றதெல்லாம் சரிதான் நிவின், இந்த மாதிரி விஜய்க்கு காவேரியை பிடிச்சிருக்கு, காவேரிக்கு விஜய் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா எங்க அத்தையை சமாதானப்படுத்தணுமே, அவங்க ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. விஜயை பார்த்து இன்னுமே அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு ஏமாத்துக்காரன் பொண்ணு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்களால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இப்ப இந்த நிலைமையில நம்ம எப்படி காவேரி விஜய் கூட சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் நிவின் இருந்துகிட்டு இங்க பாருங்கண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைண்ணே, இப்பெல்லாம் இதை விட மோசமான விஷயங்கள்லாம் வெளியில் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது நம்ம அத்தையை கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம விஜய் மேல ஒரு நல்ல பேரை கொண்டு வரணும், நம்ம விஜய்கிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே சொல்றாரு. இதை கேட்டோன்னு தான் குமரனும் நீ சொல்றது சரிதான், அதுக்கப்புறம் தான் இங்க அத்தைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஜய் மாத்தணும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா காவேரியை இந்த பக்கம் விஜய் கூட அமுச்சு வச்சிருவாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், இங்க எல்லாருமே நிம்மதி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த முதல்ல நீ அண்ணி கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே நம்ம பேசி வச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே இங்க கங்கா கிட்டையும் சொல்ல சொல்றாங்க. அது கேட்டோன்னே இந்த பக்கம் கங்கா கிட்ட போயிட்டு குமரனும் இங்க பாரு கங்கா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கேன், நம்ம தான் எப்படியாவது காவேரியும் இன்னொரு பக்கம் விஜயும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு கங்காவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் மட்டும் அம்மாக்கு கேட்டுச்சுன்னா நம்மளையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விஜய் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா மறுபடியும் காவேரி விஜயும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் குமரனுமே இங்க நைட்டு விஜய் கிட்ட பேசின விஷயம், அது மட்டும் இல்லாம நிவின் கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே இங்க கங்கா கிட்ட சொல்றாங்க. அப்பதான் கங்காக்கும் புரியுது, அப்ப விஜய் ஒண்ணுமே ட்ரூவா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு காவேரியை, அப்ப நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப குமரன் இருந்துகிட்டு இங்க பாரு கங்கா, வெளியில இருக்கிற விஜயும் காவேரியும் ஒன்று சேர்க்க வேண்டியது என்னோட கடமை, ஆனா எப்படியாவது உங்க அம்மாவோட மனசை மாற்ற வேண்டியது உன் கடமை தான், நீ எப்படியாவது சாரதாவோட மனசை மட்டும் மாத்துறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி இங்க குமரனுமே கங்கா கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க.